கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அதாவது அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவனுடைய அன்பை குறித்த ஒரு பிரதானமான ஒரு காரியம் அவரால் அதிலிருந்து வெளிவரவே முடியல. இன்றைக்கு நமக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம், ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு காரியம் என்ன? தேவன் நமக்கு நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. அந்த தேவ அன்பை காட்டிலும் வேற ஒன்றுமே கிடையாது. யோவான் 3:16 நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன்னா கர்த்தர் நம்ம மேல ஐத்த அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. அந்த அன்பு என்ன? நம்மளை அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதற்காக. இப்போ ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூடும் நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூடிய பாடுபட்டால் அப்படி ஆகும். அதாவது என்ன? நம்ம அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய உடன் பங்காளிகளாய் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். எபேசியர் 1வது அதிகாரத்தில் முதல் 3வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர்களை உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். என்ன ஒரு ஆனந்தம்! யோசிச்சு பாருங்க. நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு முன் குறித்திருக்கிறார். அதே எபேசியர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனம் பாருங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அதாவது தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்கள் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் எப்படி? அவர் அவ்வளோ பெரிய அன்பு நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு, அவ்வளோ பெரிய அன்பு. அது நம்ம பிள்ளைகள் என்று அழைக்கக்கூடிய அவ்வளோ பெரிய உன்னதமான பாக்கியம். இதே யோவான் தன் நிருபத்தில் 4வது அதிகாரம் 10வது சொல்லும்போது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்போ இவ்வளோ பெரிய அன்பை செலுத்தி நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டாரு. இந்த அன்பை நம்ம எப்படி பாராட்ட முடியும்? அது எவ்வளோ பெரிய அன்பு! ஆனால் என்ன, உலகமோ அவர் அறியலை. கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் அந்த உலகமோ அவரை அறியவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவர்கள் நம்மையும் அறியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நமக்கு எது பெரிதாக தெரியுதோ இல்லையா, தேவன் அன்பானவர், அவர் நம்மேல் வைத்த அன்பு மகா பெரியது என்கிற ஒரு காரியம் நமக்கு வந்தாதான், நம்ம தேவ அன்பில் திளைக்கக்கூடியவங்களாக வந்தாதான் நம்ம தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடுவோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பை உணர்ந்த ஒருவரும் தேவனை விட்டு தூரமாக போக மாட்டாங்க. தேவனுக்கு தேவனோட இருப்பதை கொஞ்சம் பாரமாக எடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். ஒரு கணவன் மனைவி உறவில் ஒருத்தரை நேசிக்கும் போது அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் இருப்பதற்கு ஒரு நேரம் செலவு பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்படுத்தணுமா? பேசுன்னு சொல்லணுமா? இல்லையே. ஒரு அன்பு இருக்கிற இடத்துல என்ன, மணிக்கணக்காக அவங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்களே, நேரம் போகிறதே தெரியாதே. ஒரு விஷயமும் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் நேரம் செலவு பண்ணணும், ஒருவரோட ஒருவர் கலந்துரையாடணும், ஒருவரோட ஒருவர் நடந்து போகணும், ஒருத்தரோட ஒருத்தர் எல்லா காரியங்களும் செய்ய நினைப்பாங்களே, அதே அன்பு தானே தேவன் நம்மேல வைத்த அன்பு. அதே அன்பு தானே. அவர் நம்மோட இருக்கணும், நமக்குள்ள வாசமாக இருக்கணும், நம்முடைய காரியங்கள் நமக்கு மூலமாக அவர் காரியங்களை செய்யணும். அந்த அன்பு தாங்க. அந்த தேவ அன்பை உணர்ந்தாதான் நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம வாழுவோம். ஏன்னா தேவ அன்புனால தான் நம்ம கற்பனைகளை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணுமே ஒழிய பயத்தினால அல்ல. அதனால தான் யோவான்
இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறாரே ஒழிய வேற எதுலையும் தன்னுடைய பெயரை சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரால் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொண்டதிலிருந்து அவரால் வெளிவரவே முடியல. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் அதே மாதிரி தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு இன்பமாக, ஆனந்தமாக, பரிபூர்ண சமாதானத்தோடு கூடியதாய் இருக்கும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய அன்பினுடைய ஆழம், நீளம், அகலம், உயரம் எவ்வளவு என்று நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தேவ ஞானத்தில் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.